வெல்கம் டு 360 ஆட்டோமோட்டிவ். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு Volkswagen Polo டீசல் வண்டி. இந்த வண்டி வந்திருக்க ரீசன் என்னன்னா, இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூவோட வண்டி வந்திருந்தது. வண்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி ஆஃப் ஆயிடும், வண்டி பிக்கப் இருக்காதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் நம்ம கேட்டு வண்டியில ஸ்டெப்பா அடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்திருந்தோம். பிஃபோர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி 2-3 ஷாப் எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் ஆனா அங்க எங்கேயுமே வண்டிக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்ல, வண்டி ஓட்டுங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா வண்டி ரெகுலரா ஓட்டுறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, நிறைய டைம் ஆஃப் ஆயிருக்கு, வண்டி பிக்கப் இல்லாம போயிருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து நம்ம செக் பண்ணது வந்து தர்மாஸ்டார்டர் வால்வு, தர்மாஸ்டார்டர் சென்சார், வாட்டர் பம்ப், அப்புறம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் சொல்லிட்டு ஒன்னொன்னா ஸ்டெப்பா நம்ம ஒன்னொன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒன்னொன்னு செக் பண்றப்பதான் தெரிஞ்சது அடுத்தடுத்த பிரச்சனை இருந்தது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி, வாட்டர் பம்ப் ரீப்ளேஸ் பண்ணி, தர்மாஸ்டார்டர் வால்வு ரீப்ளேஸ் பண்ணி, டெம்பரேச்சர் சென்சார் ரீப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி வண்டி பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வண்டியை கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. இப்போ வண்டியில பாத்தீங்கன்னா கிளச் ஒர்க் இருக்கு, அதையும் ரெடி பண்ணி எனக்கு முழுசா வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த வண்டி இப்போ இங்க நின்றுட்டு இருக்குங்க. வண்டியோட எந்த மாதிரி ஒர்க் ஆனாலும், இந்த மாதிரி Volkswagen Polo வந்தாலும் சரி, உங்ககிட்ட i20, Hyundai, Skoda என்ன மாதிரி வண்டியா இருந்தாலும் சரி, என்ன வண்டியா இருந்தாலும் நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் டீல்ல கண்டிப்பா முடிச்சு தர முடியும். 360 ஆட்டோமோட்டிவ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. கான்டாக்ட் டீடைல்ஸும் அட்ரஸும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க.